கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 1 அதிகாரம் 16 வசனம். அவருடைய பரிபூர்ணத்தில் இருந்து நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பரிபூர்ணம் என்றால் எந்த குறையும் இல்லாமல் அனைத்து அம்சங்களும் சரிவர இருக்கும் முழுமையான நிலை, ஒரு விஷயத்தில் சிறந்து விளங்கும் நிலை, மற்ற அனைத்தையும் விட உயர்ந்த நிலை என்பது. யோவான் 10:10 இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடனைப் போல ஆண்டவராகிய இயேசு சுயநலமான காரியங்களுக்காக வரவில்லை. அவர் கொடுக்க வருகிறார், பெறுவதற்காக அல்ல. ஜனங்கள் அவரில் அர்த்தமுள்ள, நோக்கமுள்ள, மகிழ்ச்சியான மற்றும் நித்தியமான ஜீவனை பெறுவதற்காகவே அவர் வருகிறார். அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் இந்த பரிபூர்ண ஜீவனை பெறுகிறோம். தேவனின் பரிபூர்ணம் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, அது முடிவில்லாதது. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையையும் சத்தியமும் நிறைந்தவர். இயேசுவின் மூலமாய் நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றன. அவர் நமக்கு கிருபை மற்றும் சத்தியத்தின் எல்லையற்ற ஆதாரமாக இருக்கிறார். தேவன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஈவு கிருபை. இது விலைமதிக்க முடியாத எல்லா ஐஸ்வர்யங்களும் அடங்கியிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் போது கிருபைக்கு குறைவாக ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு நிறைவான ஊற்றிலிருந்து புறப்பட்டு வரும் தண்ணீர்கள், ஒரு ஏரிகள், குளங்கள் நிரம்பும். இதிலிருந்து அந்த தண்ணீர் சிறிய நீரோடைகள் வழியாக பல இடங்களுக்கு புறப்பட்டு போகும். எல்லா கிளை நதிகளும் ஆரம்பத்தில் ஒரு ஊற்றிலிருந்து உற்பத்தியாவது போல நாம் பெற்றுக்கொள்ளும் எல்லா கிருபைகளும் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்திலிருந்தே நமக்கு வருகிறது. சூரியனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒளி கதிர்கள் மூலம் நாம் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வது போல இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்திலிருந்து நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். கிருபையின் மேல் கிருபை என்று சொல்லும்போது பல்வேறு விதமான அம்சங்கள் நிறைந்துள்ளது. தேவனுடைய கிருபைக்கு விசேஷித்த குணாதிசயங்கள் உள்ளன. நம்முடைய நற்குணத்தின் நிமித்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தேவன் நமக்கு தமது கிருபையை அருள்கிறார். தேவனுடைய கிருபையின் மேல் கிருபை தொடர்ந்து கொடுக்கப்படும். சேமித்து வைக்கும் அளவுக்கு நம்முடைய பாத்திரம் போதுமானதாக இராது. தேவனுடைய ஒவ்வொரு கிருபையும் நம்முடைய ஜீவியத்தில் கிருபை நிறைந்த கிரியைகளை நடப்பிக்கும். தேவ கிருபை நமக்கு வரும்போது அது நமக்கு கொடுக்கப்படும் தாளந்தாக கிரியை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் கிருபை அவருடைய சாயலுக்கு ஏற்ற விதமாக நம்மை மாற்றுகிறது. விசேஷித்த கிருபையின் மூலமாக அவரின் சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபையை நமக்கு அளிக்கும்படி வந்து பிறந்த கிறிஸ்துவை, கிருபையின் மேல் கிருபை அளித்தவரை, அவர் அளித்த அன்பு, ஒப்பற்ற தேவ கிருபையை நாம் என்ன செய்கிறோம்? ஒப்பற்ற கிருபையினால் தினம் நன்மை அடைகிறோமே. பிதாவே, உம்முடைய பரிபூர்ணத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை அளித்தவரே, முடிவில்லாத உமது அன்பை நிறைத்து என்றும் உம்மை பற்றி கொண்டு வாழ உதவி செய்யும். ஆமென்.